வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 14ஆம் தேதி ஜூன் மாதம் 2025, இன்றைய கிழமை சனிக்கிழமை. நேற்று வரை தனுசு ராசியில் இருந்த கோட்சார சந்திரன் இன்று சூரிய உதயத்திற்கு முன்னரே 5:38 மணிக்கு மகர ராசிக்கு உத்திராட நட்சத்திரத்தின் தொடர்ச்சியாக மாறக்கூடிய நிலை இருக்கிறது. இரவு வரை இன்று முழுவதுமாகவே சந்திரன் உத்திராடத்திலேயே செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. இதுதான் கோட்சார சந்திரனுக்கு இன்றைய நாளுக்குடைய ஒரு நிலை. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய ஒரு கிரக நிலைகளின் மாற்றத்தின் அடிப்படையில் மேஷத்திற்கு மட்டுமில்லாமல் எல்லோருக்குமே மேஷத்தில் இருந்த சுக்கிரன் கிரகம் நேற்று வரை அஸ்வினியில் இருந்தார். கேதுவுடைய பிடியில் இருந்த ஒரு பொருளாதாரத்திற்கு தனஸ்தானத்திற்கு முக்கியமாக கையில் இருக்கக்கூடிய பணப்புழக்கத்திற்குடைய சுக்கிரன் கிரகம், இவர்களுக்கு தனத்திற்குடைய 2ஆம் அதிபதியான இந்த கிரகம் இன்று முதல் நேற்று இரவு அப்படின்னே சொல்லக்கூடிய நேரத்திலிருந்து பரணி நட்சத்திரத்திற்கு மாறி இருக்கிறார். இது சுக்கிரனுக்கே கொடுக்கப்பட்ட நட்சத்திரம். சுக்கிரன் தனது சாரத்தில் தன்னுடைய நட்சத்திர சாரத்தில் செல்வது முக்கியமான ஒரு பலன். இது மேஷ ராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஒரு உயர்வான நிலை, தனஸ்தானத்தில் ஒரு ஏற்றமான நிலை, தொழில் பணி வளர்ச்சி இன்னும் கூட சிறப்பாக இருக்கும். தைரியம் தன்னம்பிக்கைக்கு குறைவு இருக்காது அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களாக நல்ல ஒரு வெற்றிகள் இவங்க பெறக்கூடிய நல்ல நிலை. மேலும் நாளைய ஒரு முக்கியமான பலனாக கோட்சார குரு கிரகம் நட்சத்திர சாரத்தை மாற்றிக்கொள்கிறார். 14ஆம் தேதியிலிருந்து குரு கிரகம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகு சாரத்தில் செல்வது ஒரு முக்கியமான நிலையாக இருக்கிறது. இதற்குடைய பதிவை நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ மேஷத்திற்கு இந்த எல்லா பயிற்சிகளுடைய சார மாற்றங்களும் இல்லை கிரக மாற்றங்களுமே ஒரு நல்ல நிலையாக இருக்கிறது. வாழ்க்கை துணைக்கும் நல்ல வெற்றியான ஒரு நிலை. வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டத்தினால் யோகத்தினால் நல்ல ஒரு மேன்மையான பலன்கள் ஏற்படும். இவர்களுக்கு பூர்வீக லாபம், வாக்கு வன்மையினால் ஒரு நல்ல செயல்கள், வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களை பேசி முடிப்பதற்குடைய ஒரு சிறந்த நாளாக இன்று இருக்கும். அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு சுக்கிரன் இவங்களுடைய ராசிநாதனும் மாறக்கூடியவராகவும் இருந்து 12ஆம் வீட்டில் சுயபலம் பெறுவது. கண்டிப்பாக பணியில் வளர்ச்சிகள் இருக்கும். பணிக்கான சில இடமாற்றங்களும் இருக்கும், அலைச்சல்களும் இருக்கலாம். சிலருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளால் சுப விரயங்கள், மருத்துவ விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் தேவை. 6ஆம் வீட்டை தன்னுடைய வீடாக சுக்கிரன் பார்ப்பது. கடன் தொடர்பான விஷயங்கள் வாங்கி சுப விரயங்கள் செய்து கொள்ளலாம். சிலருக்கு கடன் வாங்கி தொழிலுக்கான முதலீடுகளாக செய்து கொள்ளலாம். வீடு வாகனங்களாகவும் இருக்கலாம். சிலருக்கு மருத்துவ விரயங்களும் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் புதிய முயற்சிகளை குறிக்கக்கூடிய 3ஆம் அதிபதி சந்திரன் இன்று இவர்களுக்கு மகரம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் பாதகஸ்தானத்தில் இருப்பது சற்று புதிய முயற்சிகளில் நிதானித்து கொண்டு அவசரம் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருக்கிறது. 8இல் மறைந்த சந்திரன் மறைந்தாலும் தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது. பொருளாதாரத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை, பேச்சில் உணவில் நிதானமாக இருக்க வேண்டும். யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். திருமண வாழ்வில் விட்டு கொடுத்து செல்வது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம். கடகராசி நாதனாக வரக்கூடிய இந்த சந்திரன் நேர் 7ஆம் வீட்டில் சூரியன் சாரத்தில் செல்கிறார். இவர்களுக்கு 7ஆம் வீடு தொடர்பான ஆதாயங்கள், நன்மை, நண்பர்களால் பெரிய உதவி, அதனால் நன்மைகள் ஏற்படும். பிரயாணங்களால் அற்புதமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நிலை. தொழில் வளர்ச்சியும் கடகராசிக்கு சிறப்பாக இருக்கிறது. பணியிலும் ஏற்றமான நல்ல நிலை. ஆனாலும் சூரியன் இவர்களுக்கு சற்று பாதகஸ்தானத்தோடு தொடர்பாக இருப்பதனால் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம். தந்தையாரோடு வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, குடும்ப வாழ்விலும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது சற்று பேச்சு ஸ்தானத்தோடு நிதானமான பலன்களை இவர்களுக்கு காட்டுகிறது. அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு 6ஆம் வீடும் அதீத பலம், 10ஆம் வீடும் பிரமாதமான ஏற்றமான நல்ல நிலை. பணி வளர்ச்சி, அதனால் நன்மைகள். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களால் யோகம், பணிக்கான ஒரு அற்புதமான பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. தொழில் சிறப்பாக இருக்கும். தொழில் தொடர்பான நண்பர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றமான நல்ல நிலை. முதலீடுகள் செய்து கொள்ளக்கூடிய பணப்புழக்கம் கையில் அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை. சுக்கிரன் சுயசாரத்தில் இருப்பது நல்ல நிலை. வீடு கொடுத்த செவ்வாய் இவர்களுக்கு மறைந்து விட்டார். பெரிய பாதகமான நிலை எதுவும் இருக்காது. ஆனாலும் புத்தியில் ஏற்படக்கூடிய புதிய முடிவுகளில் சற்று நிதானமாக இருப்பது நல்ல நிலை. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும். கணவன் மனைவியாக இருப்பவர்கள் இருவரும் வாக்குவாதம் இல்லாமல் அனுசரித்து செல்ல வேண்டும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசி நண்பர்களுக்கு
5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் லாபஸ்தானாதிபதி தன்னுடைய வீடாகிய லாபஸ்தானத்தையே பார்க்கிறார். பணி ரீதியிலான மாற்றங்கள், தொழில் ரீதியிலான வளர்ச்சி, தொழில் லாபமும் இவர்களுக்கு உயரக்கூடிய நல்ல நிலை, அதிர்ஷ்டத்தினால் நன்மைகள், மேன்மைகள், வருமானத்திலும் ஒரு நல்ல உயர்வான நிலை, மனதில் திருப்தி ஏற்படும். திடீர் விரயங்கள் சிலருக்கு ஏற்படலாம். தந்தைக்கான மருத்துவ விரயங்களாக இருக்கலாம். ஜாதகர்கள் திருமண வாழ்விலும் அதிகம் விட்டு கொடுத்து செல்வது கன்னிராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவியிடையே விட்டு கொடுப்பது மிகுந்த அவசியமான பலனாக காட்டுகிறது. அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு தொழில் விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம், இடமாற்றத்தினால் ஆதாயம், நன்மைகள், திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நிலை. 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்குரிய சந்திரன் சூரியனோடு நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அந்த சூரியன் 8இல் இருப்பது, திடீரென்று தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள், மாற்றங்கள் ஏற்படும். தொழில் தொடர்பான புதிய எண்ணங்கள், ரொம்ப நல்ல கிரியேட்டிவான எண்ணங்கள் இன்று ஏற்படக்கூடிய நல்ல நிலை. புதிய முதலீடுகள் கூட செய்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பாக ஏற்படும். ஆனால் தன்னுடைய ஆரோக்கியமும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் துலாம் ராசி சற்று கவனித்து பார்த்து கொள்வது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரன் சுயசாரத்தில் பரணியில் இருப்பது, 12ஆம் வீட்டுக்குடையவராக அந்த சுக்கிரன் 12ஆம் வீட்டையே பார்க்கிறார். பிரமாதமான தொழில், உத்தியோக வளர்ச்சி, நீண்ட நாள் கேட்ட இடத்தில் கடன்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை, நீண்ட நாள் தடைகள் எல்லாமே நீங்கும்னு சொல்லலாம். தொழில் ரீதியிலாக நிறைய காத்து கொண்டிருந்த நிலைகள் எல்லாமே இவர்களுக்கு மாறக்கூடிய நிலை. ஒரு முதலீடுகளுக்கான கடனாக இது இருக்கலாம், சில சுப விரயங்களுக்கான கடனாக இருக்கலாம். ஆனால் அந்த கடன் தொகையிலும் எச்சரிக்கை, முதலீடுகளிலும் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது இவர்களுக்கு நன்மை. திருமண வாழ்வில் கண்டிப்பாக அனுசரித்து செல்ல வேண்டும். இன்றைய கோச்சார சந்திரன் இவர்களுக்கு 9ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவரே பாதகாதிபதி. அவர் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பது, 3ஆம் வீடாகிய மகரத்தில் இருப்பது, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸை தவிர்ப்பது, அந்த சாரம் கொடுத்த சூரியன் 7இல் இருப்பது, திருமண வாழ்வில் மோதிக்கொள்ளாமல், ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பது, விட்டு கொடுப்பது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஆரோக்கியத்திலும் அலட்சியம் கூடாது. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு வருமானம் உயரக்கூடிய ஒரு நல்ல நிலை, திடீர் தனயோகம். அஷ்டமாதிபதி சந்திரன் 2ஆம் வீட்டிலிருந்து அஷ்டமஸ்தானத்தையே பார்க்கிறார். இது ஒரு விபரீத ராஜயோகம், திடீர் மாற்றங்கள், திடீர் தனப்பிராப்தி அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்திலும் அற்புதமான வளர்ச்சி, பிரயாணங்களால் ஆதாயம், நன்மை. ஓரளவிற்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை உண்டு, மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். ஆனாலும் பணியிடத்தில் அனுசரித்து செல்வது, அதிகாரிகளுடன் ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லாமல் இருப்பது தனுசு ராசிக்கு முக்கியமான பலனாக காட்டுகிறது. அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறார். அந்த சந்திரன் அஷ்டமாதிபதி சூரியன் சாரத்தில் செல்வது, அந்த சூரியன் பஞ்சமஸ்தானம் 5ஆம் வீட்டில் இருப்பது, குழந்தைகளிடம் விட்டு கொடுத்து செல்வது மிகுந்த நன்மை. புதிய முயற்சிகள், மனதில் இன்று தோன்றக்கூடிய புதிய எண்ணங்கள், முடிவுகளில் சற்று நிதானமாக பொறுமையாக இருப்பது நன்மை அளிக்கும். பணி, தொழில் வளர்ச்சி, வருமானம் உயரக்கூடிய நல்ல நிலை, இதெல்லாமே ரொம்ப நல்ல ஒரு மெட்டீரியல் விஷயங்களுக்கு ஆதாரமான, மெட்டீரியல் விஷயங்களுக்கு லாபமான, ஆதாயமான நல்ல நிலையாக இருக்கிறது. ஆனாலும் திருமண வாழ்விலும் அனுசரித்து செல்ல வேண்டும். ஆரோக்கியத்தையும் அலட்சியம் இல்லாமல் மகர ராசி நண்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கும் 6ஆம் வீட்டு பலத்தோடு இன்று சந்திரன் 12இல் இருக்கிறார். 6க்குடைய சந்திரன் 12இல் மறைந்து 6ஆம் வீடாகிய தன்னுடைய வீட்டையே, கடகத்தையே பார்க்கிறார். பணி ரீதியிலான ஏற்றங்கள், பணிக்கான வெளிநாடு, வெளியூர் பிரயாணங்கள், இல்லைனா புதிய ப்ராஜெக்ட்ஸ் இவங்களுக்கு அசைன் ஆகக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். பணியில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஜெயித்து கொள்வதற்காக இன்று பேசி அதை நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளலாம். புதிய முயற்சிகளாக எதுவாக எடுக்கணும் அப்படின்னு நினைத்தாலும் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் சரியான பிளானிங்கை நீங்கள் இன்று கடைபிடிப்பது நல்ல பலன்களாக இருக்கும். கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல் அனுசரித்து செல்வது, இருவரும் ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு பஞ்சமாதிபதியாகிய 5க்குடைய சந்திரன் 11இல் அமர்ந்து 5ஆம் வீட்டையே பார்க்கிறார். மனதில் ஓரளவிற்கு ஒரு கிளாரிட்டி, தெளிவு ஏற்படும். ஆனாலும் குழந்தைகளுடைய போக்கை சிறிது கண்காணிக்க வேண்டிய நிலை. குழந்தைகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுத்து சென்று அவர்களை நீங்கள் உங்கள் வசப்படுத்த வேண்டும். ஆனால் பணியில் பிரமாதமான வளர்ச்சி, விபரீத ராஜயோகமான நல்ல நிலை. 6க்குடைய சூரியன் உங்களுக்கு 6ஆம் வீட்டிற்கு 10ஆம் வீடு திக்பலத்தோடு 3இல் இருப்பது, பணிக்கான புதிய முயற்சிகள், பணியில் இன்டர்னலாக நல்ல வளர்ச்சி, இது போன்ற நல்ல நிலை, வருமானம் உயரும். இருந்தாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியினால் திருமண வாழ்வில் சற்று அனுசரித்து செல்வது, வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு பாதுகாப்பளிக்கும்.
இதுதான் 14ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 சனிக்கிழமைக்கான தினப்பலன்கள். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.